கோவையில் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநரை நியமிக்கும் முறையை கைவிட வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சுதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுதீஷ், என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவங்க வலியுறுத்துறாங்க மாணவர்கள்? ராதா, அதாவது நாம் தற்போது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறோம். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மாணவர்கள் பயிலக்கூடிய பல்கலைக்கழகம் போராட்ட களமாக மாறி இருக்கிறது. தொடர்ச்சியாக மாணவர்களும் போராடி வருகிறார்கள். பல்கலைக்கழக அலுவலர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு சார்பிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக அவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு போராட்டம் தான் இன்றைக்கு தற்போது நடைபெற்று வருகிறது. எது மாதிரியாக மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, பல்கலைக்கழகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய போராட்டம் தான். தற்போது அதனுடைய மாநில துணை செயலாளர் பிரபு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். குறிப்பா நீங்க உங்களுடைய முழக்கத்துல பல்வேறு பிரச்சனைகள் மாணவர்களுக்கு இருக்கதா சொல்லியிருக்கீங்க. பல்கலைக்கழகத்துல எது மாதிரியான பிரச்சனைகள் மாணவர்களுக்கு இருக்குது, என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? நான் பிரபு, மாநில துணை செயலர், ASFல இருந்து பேசுறேன். இங்க பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு கீழே 123 கல்லூரிகள் இயங்குது. இங்க கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமா துணைவேந்தர் இல்லாம செயல்பட்டு இருக்கு. அதை பார்த்தோம்னா கொரோனா காலத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா ஊழல் மிகுந்த உச்சத்துல இருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா கொரோனா காலத்துல இந்த கபசப குடின்னு சொல்லி எல்லா பக்கமும் கொடுக்க சொன்னாங்க. அதுல மட்டும் ஊழல், அதுக்கு கணக்கு வழக்கு பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் காட்டியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மட்டும் தான் அதுக்கு செலவாயிருக்கும். ஆனா 1 லட்சம் ரூபாய் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர்களுக்கு போடக்கூடிய சேலரி ஆகட்டும், அது மட்டும் இல்லாம மற்ற துறைகளுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு இது மாதிரியான திட்டத்துக்கு செயல்படுத்தக்கூடிய நிதி ஆகட்டும், எல்லாத்திலயும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லா காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய RSS RN ரவினே சொல்லலாம். அவர் தலைமையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கிறதுனால பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாலியல் ரீதியாகவும் இங்க பாகுபாடு காட்டுறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆண் பெண் பாகுபாடு பார்த்துட்டு மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த என்ன பிரச்சனைகள் இருக்கு? கல்வி இன்னைக்கு பல துணைவேந்தர் இல்லாதனால ஆசிரியர்கள் நியமிக்கிறதாகட்டும், மற்ற துறைகள்ல இருக்கக்கூடிய பொறுப்பு நியமிக்கிறதாகட்டும் எதுவுமே செயல்படுத்தாம இருக்கு. அதனால நிர்வாக சிக்கல் அதிகமா இருக்கு. அதனால மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதாகட்டும், மற்ற தேர்வு முடிவுகளை அறிவிக்கிறதாகட்டும், அதெல்லாம் அறிவிக்கிறதுனால இன்னைக்கு படித்து முடித்த மாணவர்கள் அடுத்து வேலைக்கு போகக்கூடிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க குடும்பமே இன்னைக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா ஸ்டாப்ஸ் அவங்களால போட முடியல. அதனால அவங்களோட கல்வி தகுதியும் பாதிக்கப்படுது. இன்னைக்கு கெஸ்ட் லெக்சரர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களையும் நியமிக்கிறதுனால அவங்களும் ஏனோதானோன்னு இருக்க மாதிரி இருக்கு. கல்வியோட தரமும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வந்துருக்குங்க. ராதா, தொடர்ச்சியாக நாம் புதிய தலைமுறை சார்பிலும் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து செய்தியாக பதிவு செய்து வருகிறோம். பல்கலைக்கழக தரப்பின் சார்பில் தற்போது பொறுப்பு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களிடமும் தொடர்ந்து விளக்கம் கேட்க முயற்சியிலும் நாம் தற்போது ஈடுபட்டிருந்தோம். ஆனால் கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தரப்பு சார்பில் போதிய விளக்கம் நாம் பதிவிட்ட செய்திகளுக்கு அவர்கள் தரப்பில் இருந்து கொடுக்கப்படவில்லை. இருந்த போதிலும் மாணவர்கள் தரப்பில் தொடர்ச்சியான போராட்டங்கள் பல்கலைக்கழகத்திலேயே முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை பார்க்க முடிகிறது. ராதா, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாததால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பதாக மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஊழல்கள் நடைபெறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என. தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதேஷ்.